போயிட்டு வரேன். தேவா இங்க வராத. தேவா தேவா இங்க வராத. இவன் மனோ, நீ போயிடுமா, போயிடு. வந்து பலகாரம் மனோ, போ. உண்மையா நிக்கிறேன். அப்பா வர, நீ போ. நீங்க என்ன பண்றீங்க இங்க? விவசாயம் பண்றோம். சும்மா ஓகே. போலீஸ் ஸ்டேஷன்ல தப்பிச்சு வந்தோம்டா. எனக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல தப்பிச்சு வந்துட்டீங்களா? ஏய், தப்பிச்சு வந்தா நாங்களே ஜாலியா இருக்கோம். நீ எதுக்கு பயப்படுற? எப்படி? அந்த போலீஸ்கார ஸ்டேஷன்ல பத்திரமா பாத்துக்கங்க, சாப்பாடு வாங்கிட்டு வரேன் போனா நாங்க 2 பேரும் பத்திரமா தப்பிச்சு வந்துட்டோம். அவன் முதல்ல எங்களை பூட்டிட்டான். ஐயோ, டேய், என்னடா என்னடா? குத்திட்டாமா. குத்திட்டானா? சாவுடா. அடுத்த பொண்ணை கடத்திட்டு போனா பாத்துட்டு சும்மா வரப்பான். குத்தத்தாண்டா செய்வான். நான் அவளை காப்பாத்தாம கூட்டிட்டு போனேன். காப்பாத்துறதுக்கா? என்னடா சொல்றான்? ஆமாமா. டேய், காப்பாத்துறோம். அந்த பொண்ணை கையை பிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்டா. மறுபடியும் இந்த களவாடி பையன் கையிலே பிடிச்சு கொடுத்துட்டடா. டேய், இது எல்லாம் ஒரு மேரேஜ் ப்ரோக்ராம்ல வேற எதுக்காவது சும்மா இருமா. நீ வேற, நான் இருக்கிற கண்டிஷனுக்கு அவங்க கூட சண்டை போட்டுலாம் ஜெயிக்க முடியாதுமா. அதனால தான் புத்திசாலித்தனமா யோசிச்சு அந்த பொண்ணை அவன் கையில குடுத்துட்டு நான் என் உயிரை காப்பாத்தி நீங்க வந்திருக்கிறேன். இதை பத்தி சால்தனம். இதுக்கு நீ செத்தே போயிருக்கலாம்டா. ஏக்கா கம்மன் இருக்கா? அவன் உயிரோட வந்ததே பெரிய விஷயம்ன்றான். நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம 3 பேர் ஸ்டேஷனுக்கு போய் நாங்க குற்றவாளி இல்ல, நிரபராதிங்கன்னு சொல்லிட்டு சென்னைக்கு போயிடுவோம். வாத்து வாத்து கடத்திட்டு போற பொண்ணு எங்கன்னு கேட்டா என்னடா சொல்லுவ? அதெல்லாம் நடக்காதுடா. எனக்கு ஒரு ஐடியா தோணுதுடா. என்ன? ஆனா அது பயங்கர ரிஸ்க் இருக்கு. நோ 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 நோ. டேய், ரிஸ்க் இருக்குதாண்டா. அப்ப கண்டினியூ பண்ணுங்க. முயற்சி பண்றேன். அந்த ரிஸ்க் நான் எடுக்கிறேன். தேவா, ஏய், 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 இது எனக்கு அவளுக்கும் உள்ள பிரச்சனை. உங்களுக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்ல. தேவையில்லாம என்கிட்ட அடி வாங்கி சாவாதீங்க, ஓடி போயிடுங்க. யாருக்குடா சம்மந்தம் இல்ல? தேவா யாருன்னு தெரியுமாடா உனக்கு? யாருக்கா? என் மருமகடா. என்னமா சொல்றது சோமோனி? சும்மாறா. ஏதோ கலவரத்துல ஒரு நல்ல பொண்ணா மாட்டி இருக்கு. வேற எவன்டா நம்ம குடும்பத்துக்கு பொண்ணை கொடுப்பான்? அவளே கட்டிக்கோ. அவ செம்ம டார்ச்சர்மா. டேய், கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா பொண்ணும் பூலதேவியா தான் இருப்பா. தாலி கழுத்துல இறச்சிட்டு வச்சுக்கோ, சரோஜதேவியா மாறிடுவா. அது இல்லம்மா. அவ ஏதாவது பேச நினைக்கிறியா? அவளை நான் சமாளிச்சுக்கிறேன். இந்த பாருமா, என் மருமகளா வர்றதுக்கு எனக்கு சம்மதம் தானே? பிள்ளை ரொம்ப நல்லவம்மா. உன்னை தங்கம் மாதிரி வச்சு காப்பாத்துவான். அவ கோக்கறன்னு நினைக்கிறியா? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி தான் எல்லாம் முரட்டு கலையா இருப்பாங்க. கல்யாணம் அடிச்சுட்டு அப்படியே முத்து கலையா மாறிடுவாங்க. வேணான்னு செய். எங்க மேலதாளம் கம்பெனிக்கு நீ ப்ரொப்ரைட்டரா இருந்துக்கோ. அவனுக்கு ஏதாவது சின்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கட்டும். அவன் மாத்திரம் வாழாட்டினா என்ன நிக்க வச்சு பூச்சாண்டி காட்டுறீங்களா? அவளை கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டேன். இதுக்கிடையில எவனாவது வந்தீங்க? ஐயோ, வந்துருமா கோய் வர்றான். ஐயோ, அடி. என் ஆளுங்களை தொடணும்னா
அண்ணா என்ன தாண்டி தோடுறா பார்க்கலாம். நல்ல டைலாக் குஷி நடிச்சல. ஏய், நீ ஒரு நல்ல ஆம்பளையா இருந்தா வாடா. நீ ஒரு படைக்கு பிறந்திருந்தா ஏச்சி வாடா பாப்போம். ஏய் ஏய், எந்திரி. எந்திரியா. அப்படிதான். ஏய், ஏய், வாடா கோவாலு. எந்திரி. எந்திரா. ஐயோ, ஐயோ, பயங்கரமா fight நடக்க போகுது. நான் வேற போறேன். ஏண்டா? ஏண்டா என்ன பாடுறா என்ன பாடுறா? இவ்வளவு வாட்ட சாட்டமா இருந்துட்டு மரத்தை வாங்காதடா. ஒரே ஒரு அடியாவது அடிடா சரவணா. ஆமா மாப்ள. ஓரமா ஒதுங்கி வேடிக்கை பாரு. போ. டேய் கோவாலு, ஏதோ நடந்துருடா. வேடா, வேடா. யார் நடிச்சது? ஐயோ ரத்தம். யாரா உங்களை அடிச்சது? சொல்லு. யாரா இங்க நடிச்சது? ஏய் சொல்றா, யாரா இங்க நடிச்சது? அண்ணா நீயே சொல்ல. யாருண்ணா உங்களை அடிச்சது? சொல்லுங்கண்ணா. அண்ணா யாரா அடிச்சது உங்களை? சொல்லுங்கண்ணா. டேய் கோவாலு, நாம மட்டும் தானே இங்க இருக்கோம். அவன் என்னமோ யார் அடிச்சது கேட்டுக்கிட்டே இருக்க. நீ சும்மா பாத்துக்கிட்டே இருக்கிற. டேய் இடியாப்ப தலையா, அரை மணி நேரமா ஒரே கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்காம அண்ணனை தூக்க நிறுத்தி தண்ணி என்ன போடுறா பாவம். அண்ணா கவலைப்படாதீங்கண்ணா. இப்பெல்லாம் நடக்க தெரிஞ்சுதான் அன்னைக்கு கல்யாணம் தனிக்கு பாம்பேல ஆளுங்களை இறக்கிட்டேன். அவங்க சரக்கு அடி தூக்கிட்டு இருக்காங்க. அவங்கள தட்டி எழுப்பி வர சொல்லிட்டேன். அவங்க வந்தாங்கன்னா இவங்க அத்தனை பேர்த்து வெட்டி சாச்சிருவாங்கண்ணா. டேய் அவன் ஒருத்தன் இருக்கான்னு ரொம்ப பீலா விட்டுட்டோமோ. எங்கடா அவங்க? पानी नहीं, अरे दुश्मन राव, मैं राव। ஐயா, இது நம்ம வீட்டு மொட்டை மாடி இல்ல, சண்டை நடக்கிற இடம். வில்லன் வெயிட் பண்றா, போய் அடிடா. போடா. அப்பா. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க மாட்டோமா? நீ ரிஸ்க் எடுக்கிற ஆள். அண்ணா அண்ணா ஜீப் வந்துருச்சுடா. நம்ம ஆளு வந்தாடா. ஐயோ, சொன்ன மாதிரி பாம்பே கரெக்ட் வந்து இறங்கிட்டாங்கடா. ஜீப் வந்து நின்று ரொம்ப நேரம் ஆகுது. யாரும் இறங்கலையே. पानी पानी मेरा पास है पानी पानी
தாதா தாதா அவங்க தாதா அவங்க வெட்டுங்க வாங்க அவங்கள வெட்டி கொல்லுங்க தாதா டேய் டேய் எந்திரிடா டேய் டேய் எவ்வளவு பெரிய கத்தி தூக்கிட்டு வரடா போயிடா வாமா வந்துட்டாரா போகிறதா தாக்கவன குத்துகிறதா அவனடா குத்து எங்கடா போறாய் அண்ணா யார் நடிச்சது அண்ணா சொல்லுங்க யார் நடிச்சது அண்ணா சொல்லுங்க யார் நடிச்சது டேய் யார் அங்க நடிச்சது அண்ணா அண்ணா சொல்லுங்க யார் நடிச்சது டேய் டேய் யார் நடிச்சது டேய் 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 யார் நடிச்சது யார் உங்களை அடிச்சது ஏக்கா கத்தியோட ஒருத்தர் நடந்து வந்தானே ஆமா அவனை காணோம் அதானே டேய் அங்க பாருடா என்னக்கா என்ன காட்ட பார்த்து குத்திட்டு இருக்கான் இருக்கா இவனை ஐயோ திரும்புறா நீ எத்தனை ஜென்மத்தாலும் உன்னையும் தேவாவையும் கொல்லாம விட மாட்டேடா அடுத்த ஜென்மமா டேய் அப்போ உனக்கு ஏறி வர ஐடியாவே இல்லையாடா நீ உண்மையிலே லூசு தான்டா லூசு உன்னை கொல்லாம விட மாட்டேடா அடச்சி சும்மா இரு ஈரா சரவணன் பிஏ நம்பர் 8 சின்னம்மன் கோயில் தெரு ட்ரிப்ளிகேணி முஞ்சா வந்து பழி வாங்கிட்டா மாப்பிள நீ அவங்கிட்ட சொன்ன அட்ரஸ் நம்ம வீட்டு அட்ரஸ் மாதிரி இல்லையே அது சேட் அட்ரஸ் தான் சூப்பர் மாப்பிள